வியூவர்ஸ், எப்பவும் ஒரே மாதிரியா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தா நாக்கு செத்தே போயிறங்க. கொஞ்சம் டிஃபரெண்டா வாய்க்கும் நாக்குக்கும் நல்ல கார சாரமா உப்பு புளி கார தோசை, அது கூட காரம் கம்மியா ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை சட்னி. அதுக்கு தேவையானது 1 கப் புழுங்கலரிசி, 1 கப் பச்சரிசி, ரெண்டும் ஒரே அளவுக்கு எடுத்திருக்கிறேன். 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இனி இந்த தோசைக்கு மெயினா சேர்க்கிறது என்னன்னா 1 கைப்பிடி அளவுக்கு முழு மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 7-8 வரமிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தா நீங்க சேர்த்துடுங்க. நெல்லிக்காய் அளவுக்கு புளி 4 இல்லைன்னா 5 மணிக்கூர் ஊற வைக்கணும். இப்ப மிக்சி ஜார்ல ஊற வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு அரிசியை மட்டும் 2 தடவையா போட்டு அரைச்சி எடுக்கிறேன். இந்த மாவு புளிக்க வைக்கலாம் ஒன்றும் வேண்டாங்க, அரைச்ச உடனே சுற்ற வேண்டியதுதான். மீதம் இருக்கிற ஊர்ன அரிசியை சேர்த்த பிறகு 1/4 பங்கு அளவுக்கு தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு, தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடணும். மாவு ரொம்ப நைஸா அரைக்கணும், கொஞ்சம் குறகுறப்பா அரைக்கணும். கடைசியில கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு ஓட்டு எடுத்துட்டா போதும். அரைச்சிருக்கிற 2 மாவு கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் முழுசா போட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கரையில ஒதுக்கி வச்சுட்டு கையோட ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் சட்னி ரெடி பண்ணலாமா. 1 பச்சை மிளகாய், 3 சின்ன உள்ளி, 1 பல் பூண்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு, தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு அது கூட மிக்சி ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெயில கடுகு கருவேப்பிலை போட்ட தாளிப்பையும் சேர்த்து காரமான தோசைக்கு காரம் கம்மியான சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்டே வேற லெவலுங்க. வரட்டா.